ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த அழகான கூடை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு காது வச்ச மாதிரி வச்சுருக்கேன். அந்த கண்ணு மாதிரி பாருங்கள், கருப்பு கலரில் கொடுத்துருக்கேன். ரொம்பவே அழகாக வந்திருக்கு. கொஞ்சம் பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். நீங்கள் டேபிள் மேலே அந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை துணிக்காய போடுற கிளிப்பு அந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள் மேலே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெக்கர் பீஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வாய் மாதிரி வைக்கணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு இதுக்கு கைப்பிடி வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைப்பிடியும் போட்டு காமிக்கிறேன். கைப்பிடி போட்டுட்டு பூஜை கூட மாதிரி எடுத்துகிட்டு கூட போகலாம். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இதை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒயர் போட்டுட்டு மீதி இருக்குது, அந்த ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன். 1 2 3 3.25 அடி எடுத்திருக்கேன். நான் இந்த ஒயர் எடுத்திருக்கேன். 3.25 அடியில் 13 ஒயர் எடுத்திருக்கேன். உங்கள் ஒயர் ரொம்ப மொத்தமாக இருக்குது, திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா 4 அடியாக எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச ஒரு ஒயர் எடுத்து அதை சமமாக மடிச்சிக்கோங்க. கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சமமாக மடிச்சிருக்கோம்ல, அதிலேருந்து வச்சு கீழே வரைக்கும் கொண்டு அதை மடக்கி பின்பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழ்ப்பக்கத்தில் அடிப்பக்கத்து ஒயர் இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி மேலே வைங்க. மேலே வச்சுட்டு இந்த கட்டோடு இருக்கிறதுல அளந்த ஒயர் அடிப்பக்கம் இருக்கும், அந்த ஒயரை அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இழுத்திங்கன்னா ஒரு நாட் கிடச்சிரும். இதுதான் பேசிக் நாட்டு. பிகினர்ஸ்க்காக அதை ரொம்ப ஸ்லோவாக காமிச்சிருக்கேன். இப்போ மேலேயும் கீழேயும் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அதிகமாக இருக்கிற ஒயரை தள்ளி விட்டு அடுத்த பக்கத்துக்கு கொண்டு போய் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி சைடில் போகிறதும் சரியாக இருக்குது. வலது கை பக்கம் பார்த்திங்கன்னா கட்டோடு இருக்கிறது இருக்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச 2வது ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கிட்டு கட்டோடு இருக்கிறத மடித்து அது மேலே மாட்டுங்க. மாட்டிட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை எடுத்து மேலே வச்சு கீழே தொங்குற ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு அந்த மாதிரி இழுக்கணும். இழுத்துட்டு மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இதே மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரையும் அந்த வலது கை பக்கமாக ஜாயின் பண்ணிக்கிட்டே வாங்க. ஒரு ஒயர் ஜாயின் பண்ணும்போதும் மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து இதை கட் பண்ணி விட்டுறலாம் கட்டோடு இருக்கிறத. அடுத்த லைன் போடலாம். சைடில் போகிற ஒயர் அளவு கட்டோடு இருக்கிற ஒயரை அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை பாருங்கள், மேலே போகுதில்ல, அந்த ஒயரை மடக்கி இப்படி வச்சுக்கோங்க. அது மேலே இதை மாட்டுங்க. கீழே தொங்குற ஒயரை மேலே வைங்க. சைடில் அளந்த ஒயர் அடிப்பக்கம் இருக்கும், அந்த ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். மறுபடியும் கட்டோடு இருக்குல்ல, அந்த ஒயரை மடக்கிட்டு மேல் பக்கமாக போகிற ஒயரை சுற்றுங்க. சுற்றிட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு அந்த சுற்றின ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டு எடுக்கணும். இதே மாதிரியே போட்டிங்கன்னா நாட் கிடச்சிரும். வரிசையாக கடைசி வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுட்டு பாருங்கள், இது வரைக்கும் போட்டுட்டு கட் பண்ணி விட்டுறணும். சைடில் போகுதில் அந்த ஒயர் அளவு அளந்து கட் பண்ணி விட்டுறணும். இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, அந்த வரிசை நமக்கு அடையாளம் தெரியணும். அந்த அடையாளம் தெரியறதுக்காக அந்த 2 பக்கமும் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு நடு லைன் அப்படின்னு தெரியணும், ஒயர் ஜாயின் பண்ணது. அதனால் இப்போது அடுத்தது கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. இதே மாதிரியே வரிசையாக விடாமல் போட்டுக்கிட்டே வாங்க. அந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு அளந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே ஒரு வரிசையும் போட்டுகிட்டே அளந்து கட் பண்ணி விடணும். இதே மாதிரியே போட்டுக்கிட்டே வாங்க. ஒரு 5 லைன் போடுங்க. இப்போ பாருங்கள், அந்த முடிச்சு இல்லாமல் 5 தெரியணும். 1 2 3 4 5ன்னு தெரியுது பாருங்கள். அந்த முடிச்சியும் சேர்த்தா 6 தெரியும். அந்த நடுலைனை விட்டுட்டு பார்த்தாக்கா 5 தெரியணும். இப்போது ஒரு பக்கம் போட்டுட்டோம் இல்லையா, இப்போ அப்படியே திருப்பிக்கணும். திருப்பிட்டு இன்னொரு பக்கமும் அதே மாதிரியே போடணும். கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்து சைடில் போகிற ஒயர் அளவு அளந்து மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு மேலே போகிற ஒயரை மடிச்சுட்டு மாட்டி போடுங்க. இதே மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. அப்போது முடிச்சிக்கும் இந்த பக்கம் 5 லைனு, அந்த பக்கம் 5 லைன் அந்த மாதிரி இருக்கும். அப்போது சென்டர் லைனை முடிச்சு போட்டிருக்கோம்ல, ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணமே, அதையும் சேர்த்தாக்கா நமக்கு 11 வரிசை வரும்.
பாருங்கள், இந்த பக்கம் 5, அந்த பக்கம் 5. அந்த முடிச்சியை விட்டுருங்க. அந்த முடிச்சு லைன் இல்லாமல் ஒரு பக்கம் பாருங்கள், இன்னொரு பக்கம் 5ம் அடுத்த பக்கம் 5ம் போட்டிருக்கோம். இப்போ இந்த அடையாளத்துக்கு போட்டிருந்த அந்த முடிச்சியில் 2 பக்கமும் இருக்குல்ல, அதை எடுத்து விட்டுருங்க. மொத்தம் 11 வரிசை இருக்குது நமக்கு. இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒயர் எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே கட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கு விழுந்தாக்கா அப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா அந்த சிக்கு எடுத்துக்கிட்டு வந்துடும். இப்போ சொருகிற அளவுக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் அளவு ஒயர் விட்டு மடக்கி பின்பக்கம் வச்சுக்கிட்டு போட ஆரம்பிங்க. முன்னாடி பெருசாக ஒயர் அளந்து விடுவோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் சும்மா சொருகிற அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இனிமேல் எங்கேயும் நிப்பாட்ட வேண்டாம். வரிசையாக அப்படியே பாருங்கள், இந்த கடைசிக்கு போட்டுக்கிட்டே வந்துட்டேன். இந்த லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், இங்கே ஆரம்பித்தேன். சும்மா கொஞ்சம் ஒயர் தான் விட்டுருக்கேன் பாருங்கள் சொருகிறதுக்கு. அது மாதிரி மட்டும் விட்டுட்டு அப்படியே வரிசையாக நான் போட்டுக்கிட்டே வந்திருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வச்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் பிட்டாக சின்னதாக. இந்த மாதிரி வச்சு காமிச்சா உங்களுக்கு புரியும். பாருங்கள், இந்த இடத்துல ஆரம்பித்தோம். இதை அப்படியே போட்டுட்டு முன்னாடிலாம் நம்ம அளந்து கட் பண்ணுவோம்ல, இப்போ கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாமல் அப்படியே வளைச்சி நம்ம போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள், அந்த இடத்துல மட்டும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். அந்த கார்னரில் மட்டும், மூலையில் மட்டும் அப்படி தெரியும். இனிமேல் எந்த இடத்துலையுமே நிப்பாட்டவே வேண்டாம். நீங்கள் அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். பாருங்கள், அந்த இடத்துல பாருங்கள் அப்படி தெரியும் உங்களுக்கு. வளைஞ்சி அப்படி வந்துச்சுன்னா தான் கூட ஹைட்டு நமக்கு வரும். பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஏற்கனவே போடுறவங்களுக்கு ஈஸியாக புரியும். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்து போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியணும், அதனால சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அப்படியே இந்த இடத்துல எங்கேயுமே நிப்பாட்டாதீங்க. அப்படியே நிப்பாட்டாமல் வரிசையாக அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. ஏணிப்படி முடிச்சு வந்து நான் உங்களுக்கு வேறு விதமாக சொல்லி கொடுக்குறேன். எப்பயும் போடுற ஏணிப்படி முடிச்சு இல்லாமல் வேறு ஏணிப்படி முடிச்சு சொல்கிறேன். அதனால் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள், இங்கே ஆரம்பித்தோம், அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன் நான். அந்த லாஸ்ட்டு ஒயர் மட்டும் விட்டுருக்கேன் போடாமல். அந்த ஒரு ஒயர் மட்டும் போடாமல் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அதை பாருங்கள் ஆரம்பித்தோம்ல, அதுக்கும் முன்னாடி வரிசையில் சொருகணும் கீழே. அந்த ஒரு ஒயர் போடாமல் நான் விட்டுருக்கேன் பாருங்கள், அந்த வரிசையில் அப்படியே சொருகிறேன் கீழே நீட்டமாக. இப்போ இந்த ஏணிப்படி முடிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளார உங்களுக்கு வளைஞ்சி வளைஞ்சி வரும்ல ஏணிப்படி மாதிரி, அந்த மாதிரி தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு. ஏணிப்படி முடிச்சு அந்த குத்துற மாதிரி, அதில் எதுவும் பொருள் எடுத்தால் அப்படியே மாட்டிக்கிற மாதிரி அப்படி இல்லாமல் இந்த ஏணிப்படி முடிச்சு தெரியும். இதில் என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள், அந்த கடைசி ஒரு ஒயர் விட்டுருக்கோம்ல, அந்த ஒயரை இந்த மாதிரி விட்டு எடுக்க போகிறோம். அந்த கேப் அதுக்கு தான். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஸ்லோவாக காட்டுறேன். கட்டோடு இருக்கிறத இப்படி மடக்கிக்கோங்க. ஒரு ஒயர் போடாமல் வச்சுருக்கோம்ல, அந்த ஒயரை அந்த பாருங்கள், அது மேலே சுற்றுவோம்ல, அந்த மாதிரி அப்படி மேலே வச்சுட்டு அதை என்ன பண்ணுங்க, அந்த உள்ளார பாருங்கள் அந்த கேப் இருக்குது, அந்த கேப்பில் விடுறோம். சுற்றுறத அப்படியே வெறுமனே அப்படியே சுற்றி கொண்டு வருவோம் முன்னாடி. அப்படி சுற்றுறதையே என்ன பண்ணுறோம், அதுக்கு மேலே சுற்றிட்டு அதை பாருங்கள் அந்த ஓட்டை வழியாக விட்டு வெளியே கொண்டு வந்திருக்கோம். எப்பயும் போடுற மாதிரியே தான் போடுறோம். இப்போ இந்த கட்டோடு இருக்கிறத மேலே எடுத்து வச்சுட்டு அந்த ஹோல்ஸ்குள்ளார விட்டு வெளியே வந்திருக்குல்ல, அந்த ஒயரை எப்பயும் போல் போட்டுட்டோம், நல்லா இழுத்துட்டோம். இப்போது கட்டோடு இருக்கிற ஒயரை பாருங்கள் அப்படி உள்பக்கம் கொண்டு போகணும். இப்படி வச்சு நம்ம ஆரம்பித்ததை விட்டுட்டு பாருங்கள் அடுத்ததுலேருந்து போடணும். இதை விட்டுட்டு அடுத்ததுலேருந்து பாருங்கள், மறுபடியும் காட்டுறேன். இப்படி மேல் பக்கமாக இருக்கும் கட்டோடு இருக்கிறது, அதை அப்படி பாருங்கள் உள்பக்கம் கொண்டு போயிட்டு அப்படி வச்சு பிடிச்சிக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டு வருஷம் ஆரம்பித்தோம்ல, அதை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுல போடுறேன். அப்போ தான் நமக்கு அந்த சின்ன ஒரு கேப் கிடைக்கும் நம்ம சுற்றிலும் போட்டுக்கிட்டு வரும்போது. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இதுக்கே தனியாக வீடியோ போட்டிருக்கேன், இன்னும் ரொம்ப ஸ்லோவாக அதில் தெரியும். வேணும்னா அதையும் பாருங்கள். இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இருங்க, இப்போ இந்த ரவுண்டு ஃபுல்லாக நான் போட்டுட்டு வரேன். போட்டுட்டு வந்துட்டு இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இந்த லாஸ்ட் ஒயர் மட்டும் விட்டுருங்க. பாருங்கள், இப்படி வளைஞ்சி உங்களுக்கு வரும். உள்ளார தெரியல, இப்படியே சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள், சுற்றிலும் இப்போ போட்டுக்கிட்டே வந்துட்டேன். 2வது வருஷம் இங்கேருந்து ஆரம்பித்தோம், அங்கே பாருங்கள் அப்படியே வருது. 2வது ரோ ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வந்துட்டேன். ஆனால் கடைசி ஒயர் பாருங்கள் அந்த இடம் மட்டும் போடாமல் இருக்குது. இப்போது என்ன பண்ணணுன்னா, அது எதுக்கு தெரியுமா விட்டுருக்கேன், இங்கே பாருங்களேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டே உங்களுக்கு காமிச்சிட்றேன். பாருங்கள், அந்த ஒயரை
அதை சுற்றும்போது என்ன பண்ணணும், எப்பயும் போல் போடும்போதே சுற்றும்போது இந்த கேப்பில் விட்டு வெளிப்பக்கம் கொண்டு வரணும். அந்த சின்ன கேப் பாருங்கள் தெரியுது பாருங்களேன். இது வந்து இந்த இடத்துல இப்படி விட்டு எடுக்கிறோம், அவ்வளோதான். அதை சுற்றி வரும்போது இப்படி சுற்றும்போது சுற்றிட்டு அந்த கேப்பில் விடுறோம் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ பாருங்கள், அது மேலே சுற்றுறத அந்த மாதிரி சுற்றிட்டு அந்த கேப்பில் விட்டு எடுத்திருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு பாருங்கள் காட்டுறேன். இப்போ எப்பயும் போல் போடுங்க, பார்த்தீங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த மேல் பக்கமாக இருக்கும், நம்ம அதை அப்படியே உள்பக்கம் கொண்டு போய் அந்த 2வது லைன் ஆரம்பித்ததை விட்டுட்டு அடுத்த ஒயரில் 3வது வருஷம் ஆரம்பிக்கிறோம். அப்போ தான் நமக்கு சின்னதாக அந்த இடத்துல ஒரு கேப் தெரியும். அதுக்காக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உள்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முன்னாடி வளைஞ்சி வளைஞ்சி கொக்கி மாதிரி வரும்ல, அந்த மாதிரி வராமல் இருக்கும். இப்போ ரொம்ப தெரியாது உள்பக்கம் உங்களுக்கு. ஏணிப்படி முடிச்சிங்கிறது உள்பக்கம் தெரியாது பாருங்கள். ஓரளவு அப்படியே சமமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஏணிப்படி முடித்து கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே ஒரு வருஷம் வரும்போதும் அந்த லாஸ்ட் ஒயரை மட்டும் போடாமல் வச்சுக்கோங்க. போடாமல் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன கூடைகளுக்கெல்லாம் உள்பக்கம் பொருள் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு அது குத்துற மாதிரி தடுங்கல் மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி போட்டுக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இதே மாதிரி ஏணிப்படி முடிச்சு போட்டு உங்களுக்கு எத்தனை வருஷம் வருதோ அத்தனை வருஷம் போட்டுக்கோங்க. ஒயர் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாகிடுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேணும், பெருசாக வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒயர் கொஞ்சம் அதிகமாக கூட கட் பண்ணிக்கோங்க. ஒயர் வந்து இன்னும் இதை விட உங்கள் ஒயர் பார்க்குறதுக்கு மொத்தமாக திக்காக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் 4 அடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஏணிப்படி முடிச்சு இதை எப்பயும் போடுற மாதிரியே ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம். ஒயர் எனக்கு அந்த மஞ்சள் கலர் ஒயரும் தீந்துருச்சு பாருங்கள். இதோட எனக்கு இல்லை, தீந்துருச்சு. அதை அப்படியே சொருகி விட்டுருங்க. உங்களுக்கு கட்டோடு இருந்துச்சுனாக்க அதே மாதிரி எப்பயும் சொல்லி கொடுத்த மாதிரியே கூட நீங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு சொருகிற அளவுக்கு விட்டு கட் பண்ணி அதை அப்படியே உள்பக்கமாக சொருகி விட்டுற வேண்டியதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. எனக்கு இந்த மஞ்சள் கலர் ஒயரு நான் மீதி இருந்துச்சு கூட போட்டுட்டு அந்த ஒயரை வச்சு தான் நான் இதை போட்டிருக்கேன். பாருங்கள், இவ்வளோ சின்னதாகிடுச்சு. 2 பக்கம் மட்டும் நமக்கு சின்னதாக இருக்கும். அந்த சைடில் உள்ளது பாருங்கள் இப்படி அதிகமாக இருக்கும். அதை 2ஐயும் விட்டுட்டு இந்த 2 பக்கமும் அந்த 13 ஒயர் இருக்கும்ல, அது மட்டும் நம்ம சொருக போகிறோம். ஒன்றும் இல்லை, அப்படியே நீங்கள் சொருகிறத காட்டுறேன் பாருங்கள். 2வது வரிசையிலே அப்படியே சொருகிறேன். நான் இதை மடக்கிலாம் சொருகலை, ஏன்னா சைடில் போடும்போது நமக்கு அந்த இடத்துல அந்த டிசைன் வராது. அதனால் 2வது லைன்லேருந்தே அப்படியே கீழே வரைக்கும் சொருகணும். 2 பக்கமும் 13 13, இந்த பக்கம் 13, அந்த பக்கம் 13 சொருகிட்டேன். அப்படியே 2வது வரிசையில் ஆரம்பித்து அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே சொருகிட்டோம். இப்போ இந்த சைடில் எப்படி போடுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்கள். அது காது மாதிரி நமக்கு கொஞ்சம் வளைஞ்சி வரத்துக்காக இதுக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்திருக்கேன். என்கிட்ட அந்த மஞ்சள் ஒயர் தீர்ந்துருச்சு, அதனால் இந்த ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் மாற்றி போட்டாலும் போடலாம், இல்லை அதே கலரே வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் சொல்கிறேன், ஒரு 3/4 அடி ஒயர் விட்டுக்கோங்க. நமக்கு நெல்லிக்காய் முடிச்சு போடுறதுக்கு வேணும். அதனால் ஒரு 3/4 அடி ஒயர் விட்டுட்டு பாருங்கள், இப்படி ஃபஸ்ட்டு வரிசை ஃபுல்லாக போடணும். எல்லா ஒயர்லேயும் போடணும். அது எப்படி போடுறேன்னு பாருங்கள். கூடையை நம்ம பக்கம் இப்படி திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுக்கிட்டு மேலே நம்மளை பார்த்து இருக்கிற பக்கம் வளவள பகுதியும் பின்பக்கம் அந்த சொரசொரப்பு பகுதியும் தெரியணும். அந்த மாதிரி அதை கொஞ்சம் மஞ்சள் ஒயரை நம்ம வளைச்சி இப்படி போடுற மாதிரி இருக்கும். அந்த மஞ்சள் ஒயர் வந்து ரஃப் சர்ஃபேஸ் தான் நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து கொஞ்சம் அப்படியே சுற்றி விட்டு அப்படி போடுற மாதிரி இருக்கும். இறுக்கி பிடிச்சி போடுங்க. முன்னாடி பாருங்கள், கூடைக்கும் உள்பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரஃப் சர்ஃபேஸ் தானே தெரியும். நீங்கள் வெளிப்பக்கத்துலேருந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வளைஞ்சி வராது, அதுக்கு மேலேயே நிற்கிற மாதிரி இருக்கும். நமக்கு இப்போ வளைஞ்சி அது வரணும், பேக் சைடு வளைஞ்சி வர மாதிரி வரணும். அதுக்காக நான் இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி போடுறேன். அப்போது பின்பக்கம் அந்த கூடைக்கும் பின்பக்கத்தில் அந்த காது பக்கம் நமக்கு அடிப்பக்கமாக அது தெரியணும். அதுக்காக சொர பகுதி அடிப்பக்கம் தெரியணும். ரஃப் சர்ஃபேஸ் வந்து அடிப்பக்கம் தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்காக. இப்போ வரிசையாக சாதா முடித்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு வரேன். ஒரு 3/4 அடி அந்த மாதிரி ஒயர் விட்டுக்கோங்க சைடில்.
லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அந்த 11 வருஷம் போட்டிருந்தோம்ல பேஸ், அந்த 11ம் வரும். போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் ஒயர் பாருங்கள், ஒரு நெல்லிக்காய் முடிச்சு போடுற அளவுக்கு அந்த மாதிரி விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த வருஷம் என்ன பண்ணணுன்னா பாருங்கள், நல்லா அப்படி நெருக்கிக்கோங்க. அது கொஞ்சம் பக்கமாக இல்லாமல் இருந்துச்சு, அதனால் நெருக்கி போட்டிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு முடிச்சை விட்டுருங்க. விட்டுட்டு ஃபஸ்ட்டு 11 போட்டோம், அடுத்தது 9. அதாவது ஆரம்பிக்கும்போது ஒன்று விட்டுறணும், கடைசியிலையும் ஒரு ஒயர் விட்டுறணும். விட்டுட்டாக்க நமக்கு 9 வரும். 9 போட்டுட்டு 3/4 அடி ஒயர் விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே போடுங்க, ஒன்று ஒன்று விட்டுட்டு போடுங்க. 11, அடுத்தது 9, 7, 5, 3, 1 அந்த மாதிரி மேலே 1ன்னு முடிகிற அளவுக்கு வச்சுருக்கேன். மேலே பாருங்கள், மேலே அந்த 1ன்னு முடியும் போது அங்கே நீட்டிகிட்டு இருக்குல்ல, அதில் ஒரு அடி ஒயர் வந்து 2 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. அந்த மேலே போகிற ஒயர் மட்டும் நமக்கு அந்த மஞ்சள் ஒயர் பத்தாமல் இருக்கும் நெல்லிக்காய் முடிச்சு போடுறதுக்கு. அதனால் அந்த மஞ்சளுக்கு பதிலாக ஒரு ஒயரும், அதாவது ஒயர் மேலே போகிற ஒயர் பத்தலைன்னா கீழே இருக்கிற 3வது வரிசையிலேருந்து இந்த மாதிரி சொருகுங்க. அந்த மஞ்சள் ஒயர் போகிற வழியெல்லாம் சொருகணும். இப்போ நான் சொருகிறத பாருங்கள், அதே மாதிரி சொருகுங்க. சொருகிட்டு அந்த மஞ்சள் ஒயருக்கு பதிலாக இப்போ அந்த ஒயரையும் வச்சுட்டேன். இப்போது இன்னொரு ஒயரும் வேணும். நெல்லிக்காய் முடிச்சு போடுறதுக்கு மொத்தம் 3 ஒயர் வேணும். கட்டோடு இருக்கிறது ஒரு ஒயர் நமக்கு இருக்கும். இப்போ அந்த மஞ்சள் ஒயர் சின்னதாகிடுச்சின்னு ஃபஸ்ட்டு ஒன்று சொருகினேன். இப்போ 2வதும் அதே மாதிரியே சொருகுங்க. சொருகிட்டு 2 ஒயர் இந்த மாதிரி நமக்கு மேலே 2 ஒயர் நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி வேணும். அதனால் 2 வச்சுக்கிறேன். இப்போ கட்டோடு இருக்கிற ஒயர் எடுத்துட்டு, இப்போ இங்கேருந்து பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருங்க. ஆரஞ்சு ஒயரு அந்த ஃபஸ்ட்டு லைனில் போகுதில்ல, அந்த ஒயரை விட்டுருங்க. அந்த ஒயரை விட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த 2லையும் மேல் பார்த்து ஒரு மஞ்சள் ஒயர் போகும், சைடில் ஆரஞ்சு ஒயர் போகுது. இந்த இடத்துல ஒன்று குறைச்சி போட்டோம்ல, இந்த இடத்துல பாருங்கள் நெல்லிக்காய் முடிச்சு போடுறேன் நான். சொருகிற அளவுக்கு ஒயர் மடக்கிக்கோங்க கட்டோடு இருக்கிறத. இப்போ மேலே போகிறத மடக்குங்க ஃபஸ்ட்டு. அடுத்தது சைடில் போகிற ஆரஞ்சு ஒயரை அது மேலே இப்படி லூப் மாதிரி மடக்கி இப்படி வச்சுக்கோங்க. இப்போ கட்டோடு இருக்கிறத அது மேலே மாட்டுங்க. மஞ்சள் ஒயரை எடுத்து மேலே வைங்க. அந்த ஆரஞ்சு ஒயரை எடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் மட்டும் விடுங்க, ஃபஸ்ட்டு ஓட்டையில் மட்டும் விடுங்க. இப்போ கட்டோடு இருக்கிறதுல அடிப்பக்கத்து ஒயரை இந்த 2லையும் சேர்த்து விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். நான் பின்பக்கமாக இழுக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி இழுத்துட்டு இந்த மாதிரி இழுங்க. இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு பூ மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு கிடச்சிரும். ஆம்லா நாட்டுன்னு சொல்லுவாங்க, அது போட கற்றுக்கோங்க. 3 பிட்டு ஒயர் வச்சு போடலாம். போட்டு கற்றுக்கிட்டு கூட போடுங்க, பிகினர்ஸாக இருந்தால். இப்போ இதே மாதிரியே தான். இப்போ எல்லா இடத்துலையும் பாருங்கள், இப்படி மேல் பார்த்து ஒன்று, சைடில் ஒன்று போகும், கிராஸ் ஆகும். அதையும் இந்த கட்டோடு இருக்கிறத மடக்கிட்டு இந்த மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு போட்டுக்கிட்டே வரணும். மேலே நுனி பகுதியிலையும் ஒரு நெல்லிக்காய் முடிச்சு நம்ம போட போகிறோம். அவ்வளோதான். அப்படியே மேலே வரைக்கும், ஏன்னா மேலே பாருங்கள் அந்த நெல்லிக்காய் முடிச்சிக்காக தான் ஒயர் சொருகியிருக்கும். மேலே போகிற ஒரு ஒயர் மட்டும் நமக்கு பத்தாத மாதிரி இருக்கும், அதனால் ஒரு ஒயர் சொருகியாச்சு. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் முடிச்சிக்காக ஒரு ஒயர் சொருகியிருக்கேன். மொத்தம் 2 ஒயர் அந்த மேல் பக்கம் சொருகிக்கோங்க. ஒன்று பத்தாததுக்காக சொருகியிருக்கேன், இன்னொன்று நெல்லிக்காய் முடிச்சிக்கு வேணுமேன்றதுனால ஒன்று சொருகியிருக்கேன். இது அப்படியே பாருங்கள், வரிசையாக அப்படியே நெல்லிக்காய் முடிச்சியாக போட்டுட்டு வரேன். எல்லா இடத்துலையுமே அதே மாதிரி ஆம்லா நாட்டை போட்டுட்டு வாங்க. இந்த இடத்துல பாருங்கள் 2 ஒயர் சொருகியிருக்கேன். பாருங்கள், அந்த மஞ்சள் ஒயரையும் சேர்த்து நான் அப்படியே சுற்றுறேன். ஏன்னா அதுவும் சொருகி தான் விட போகிறோம், இல்லைனா பிரிஞ்சிட்டு வந்துடும்ல, அதனால் அதையும் சேர்த்து அப்படியே சுற்றி நான் போட்டுட்டேன். 2 ஒயர் பாருங்கள் அந்த இடத்துல சொருகியிருந்தேன். உங்களுக்கு அந்த மஞ்சள் ஒயர் நீட்டமாக இருந்துச்சுன்னா ஒன்று சொருகுனாவே போதுமாக இருக்கும். பாருங்கள், அதையும் சேர்த்து அப்படியே போட்டுட்டேன். நெல்லிக்காய் முடிச்சு அந்த இடத்துலையும் ஒன்று போட்டாச்சு. இப்போ இந்த சாய்வாக அதுக்கும் கீழேயும் இந்த கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சே பாருங்கள் நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும். இதே மாதிரியே அப்படியே லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வந்துடுங்க. போட்டுக்கிட்டு வந்துட்டு எப்படி சொருகிறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டு கட் பண்ணி விட்டுருங்க.
கட் பண்ணிவிட்டு இப்போ அதை அப்படியே நீங்கள் சொருகி விட்டுற வேண்டியதான், வேறு ஒன்றுமே இல்லை. அப்படியே பின்பக்கம் எடுத்து எந்த பக்கம் உங்களுக்கு சொருகிறதுக்கு ஈஸியாக இருக்குதோ எல்லா ஒயர்களையும் ஒரு 3-4 முடிச்சிலையாவது சொருகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுங்க. அந்த மஞ்சள் ஒயர் வந்து சின்னதாக நீட்டிகிட்டு இருக்கும், அதையும் சொருகிடுங்க. எல்லா ஒயரையும் அப்படியே சைடில் எங்கே போகுதோ அந்த பக்கம் எல்லா ஒயர்களையும் மேல் நோக்கி போகிறது, சைடில் போகிறது எல்லாத்தையும் சொருகிடுங்க. 2 பக்கமும் பாருங்கள் அதே மாதிரி போட்டுட்டேன். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நமக்கு அப்படி பின் சைடு வளைஞ்சி வரணும். அதுக்கு ஒரு 2.5 அடி ஒயர் எடுத்து இந்த 2 லைனை சேர்த்து கட்டுற மாதிரி உள்பக்கமாக கட்டுறோம். இப்போ ஸ்பைரல் மாதிரி தெரியும்ல, அந்த புக்கிலலாம் இருக்கும், பேப்பர் நோட்டு புக்கிலலாம் நம்ம பைண்டிங் பண்ணும்போதெல்லாம் என்னது அது என்ன சொல்லுவாங்க, இந்த வளைஞ்சி வளைஞ்சி வரும்ல அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து சொருகி விட்டுருங்க. அது வந்து கொஞ்சம் 2.5 அடி ஒயர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் அப்படி சொருகிட்டு ஃபஸ்ட்டு அந்த 2 லைனையும் சேர்த்து கட்டுற மாதிரி இடையில ஒரு கேப்பு விட்டுட்டு அந்த கேப்பில் விட்டு விட்டு ஒயர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், அது நேராக நான் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டைட் பண்ணிக்கலாம். அந்த லாஸ்ட்டு வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சொருகிட்டு வந்துடுங்க. சொருகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இழுத்த மாதிரி நம்ம அது இப்படி மடங்கி வரணும். அதுக்காக பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு லாஸ்ட் வரைக்குமே இப்படி எடுத்துகிட்டு வந்துடுங்க, 2ஐயும் சேர்த்து. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் வர மாதிரி நம்ம ஒரு வரிசையாக அப்படி இழுத்து விடணும். பாருங்கள், இப்படி கொஞ்சம் இழுத்து அதுக்கப்புறம் அந்த பக்கம் கொண்டு போய் இப்படி எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி கட்டணும். நான் ஜூட் பேக்குக்கெலாம் நான் இந்த மாதிரி கட்டி காமிச்சிருப்பேன். அது வந்து வெளிப்பக்கமாகவே கட்டுறோம், அது இப்படி கட்டினா ஈஸி. நமக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படி எடுத்துகிட்டு வரணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் வரைக்கும் அப்படியே சொருகிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு சொருகிட்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டைட் பண்ணுங்கள், பெண்டு பண்ணி வர மாதிரி, வளைஞ்சி வர மாதிரி இருக்கிறதுக்கு. இதை வந்து நீங்கள் ரிட்டன் கிஃப்டாக கூட கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். உங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி கூடைகள் போட்டு காட்டணும்னு தேவைப்படுதோ கமெண்ட்டில் சொல்லுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். அப்படியே லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், சொருகிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் சொருகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை டைட் பண்ணி காட்டலான்னு ஃபஸ்ட்டு பண்ணினேன். அதன் பிறகு அப்புறம் இல்லை, லாஸ்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு இப்படி சொருகிட்டு அதன் பிறகு பாருங்கள் இப்படி நான் எடுத்து ஒரு வரிசையாக டைட் பண்ணிட்டு வரணும். இப்படி கொஞ்சம் இழுக்கணும், அதுக்கப்புறம் அந்த பக்கம் கொண்டு போகணும். ஒரு வளையமாக இழுத்து டைட் பண்ணணும். அப்போ ஒயர் இன்னும் கொஞ்சம் நமக்கு டைட்டாகி வரும்போது கொஞ்சம் ஒயர் வரும். பாருங்கள், இந்த மாதிரி இழுத்து அதுக்கப்புறம் திரும்பவும் பாருங்கள் அப்படியே விட்டு கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும். உங்களுக்கு ஃபுல்லாக டைட்டாகவும் இருக்க வேண்டாம், கொஞ்சமாக அப்படி பெண்ட் ஆகிறதுக்கு மட்டும், வளையறதுக்கு மட்டும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, வளைஞ்ச மாதிரி எவ்வளோ தெரியணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை இழுத்திங்கன்னா உங்களுக்கு அப்படி தெரியும், கீழே வரும். அந்த மாதிரி இதுன்னுட்டு அதுக்கப்புறம் அப்படியே சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான், சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு வளைஞ்சிருந்தால் போதும் அப்படின்ட்டு நான் ரொம்ப வளைக்கலை. பாருங்கள், 2 பக்கமும் இன்னொரு பக்கமும் அதே மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்து சின்னதாக ஒரு கண்ணு மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சின்ன கருப்பு ஒயருங்க எடுத்துக்கிட்டு ஒரு 3/4 அடியில் 2 ஒயர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சாதா நாட் போடுங்க, பேசிக் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேலே பாருங்கள், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுன்னு வச்சு கட்டணும். இங்கேருந்து 1 2 3 1 2 3, அதுக்கும் கீழே 3வது நாட்டில் மேலே இருந்தும் 1 2 3, 3வது நாட்டில் அதுக்கு மேலேயே அந்த முடிச்சுக்கும் மேலேயே வச்சு பாருங்கள், அந்த உள்ளார அந்த 4 கேப்லேயும் இந்த ஒயரை உள்ளார விட்டுட்டு அதை அப்படியே சொருகி விட்டுறணும். உள்ளார அப்படியே சொருகி விட்டுருங்க. அது ஒரு கண்ணு மாதிரி தெரியும். கீழே வந்து உங்களுக்கு வாய் மாதிரி தெரியணும் அப்படின்னா சிகப்பு கலர் ஒயர் எடுத்து நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டா. இதுக்கு உங்களுக்கு கைப்பிடி வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் கைப்பிடியும் போட்டு காட்டுறேன், இதுக்கு எப்படி போட்டால் தூக்குனா அழகாக இருக்கும் அப்படின்றத போட்டு பார்க்குறேன். தேவைப்பட்டால் சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பூஜை கூடையாக கொடுக்கலாம், நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் கூடையாக கூட கொடுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் நீங்களும் போட்டு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கைப்பிடி வேணுமாங்கிறதையும் சொல்லுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹைப்புங்கிறது இருக்கும், ஹைப்பும் கொடுங்க. தேங்க்யூ.